ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்லீவ் டிசைனை எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து அப்படியே பார்க்குறத விட நீங்கள் போடும்போது தான் அந்த நம்ம பிடிச்ச ப்ளீட்லாம் அப்படியே இறங்கி வந்து லேயர் லேயராக அழகாக தெரியும். நல்லா நழுவி வர மாதிரி துணியில் தைச்சோம்னா நமக்கு வந்து சாதா லேஸ் வச்சா கூட அழகாக இது மாதிரி லேயர் வந்துடும். இந்த பூனம் சாரீ ப்ளவுஸு, சாட்டின் கிளாத்து, ரொம்ப சாஃப்டான இதுலலாம் தைச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் லேஸ் வைக்கும் போதே நமக்கு அந்த லேயர் வந்து இறங்கி அழகாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டிப்பான துணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த லேஸ் வந்து தொங்குற மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக வச்சிங்கன்னா தான் அந்த வெயிட்டுக்கு இறங்கி நமக்கு அந்த லேயர் வந்து அழகாக தெரியும். இப்போ நான் லைனிங்கில் ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்லீவோட உயரம் வந்து 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். கீழே அடித்து திருப்ப 1/2 இன்ச்சும், மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் சேர்த்து 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் லைனிங்லன்றதுனால கீழே 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் சாதாரண ஸ்லீவ் தைக்கிறதா இருந்தால் கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ ஸ்லீவோட அகலம் வந்து 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். கீழே வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஸ்லீவோட இறக்கம் வந்து 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.25 இன்ச்சு எடுத்து அப்படியே வளைச்சி விட்டுருக்கேன். இப்போ நான் இந்த மெயின் பீஸில் வச்சு அடித்து திருப்பிக்க போகிறேன். அந்த மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை இது மாதிரி வச்சுக்குங்க. நம்ம எந்த அளவு தையலுக்காக துணி விட்டுருக்குமோ அந்த அளவுலேயே தையல் போட்டுக்கலாம். நான் இப்போது 1/2 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்கிறேன். இப்போது தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த லைனிங்கை இது மாதிரி பிரிச்சுட்டு அந்த லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனிங்கை உள்பக்கமாக திருப்பிட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த லைனிங்கை சுற்றி அந்த ஸ்லீவ் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நெட் கிளாத்ன்றதுனால பின்னாடி இருக்க லைனிங் எனக்கு அப்படியே தெரியுது. அதனால் இது மேலேயே வச்சு தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த லைனிங் சரியாக தெரியலைன்னா பின்பக்கமாக திருப்பி அந்த லைனிங் மேலேயே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது ஸ்லீவ் பேட்டர்னை விட எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு லைனிங் ஸ்லீவை ஜாயின் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் அந்த டிசைன் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலுமே உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும். ஏன்னா நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வச்சு தான் தைக்க போகிறோம். இது மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மெயின் கிளாத்லேயே ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ ஃபோல்டு சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது, ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து உயரம் வந்து 14.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த உயரத்தை எப்படி எடுக்கணும்னா நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் உயரத்தை விட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அது கூடவே கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஸ்லீவோட உயரம் 4.5 இன்ச்சு. அது 3 மடங்காக எடுக்கும்போது எனக்கு 13 இன்ச்சு வருது. அது கூட 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காக 14 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உயரத்தை மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம கீழ்ப்பக்கத்தோட அகலத்தை எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட அகலம் எவ்வளோ எடுத்திருக்கோம், தையலுக்கு இல்லாமல் பார்க்கணும். நான் 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1.5 இன்ச்சு விட்டுடுங்க. நம்ம ஸ்லீவோட அகலத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன்ல, அந்த 7.5 இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவை இங்கே கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேல் பக்கத்தில் வந்து இந்த கீழ்ப்பக்கத்தில் எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி எடுக்கணும். இப்போ நான் 7.5 இன்ச்சில் பாதி 3.25 இன்ச்சு வருது. அதை நான் மேல் பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதியை வந்து நம்ம மேல் பக்கத்தில் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு இந்த துணி வந்து சுருண்டு சுருண்டு வரதுனால நான் குண்டூசியால் பின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 3.25 இன்ச்சும் அந்த 7.5 இன்ச்சும் இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கீழ்ப்பக்கம் 7.5 இன்ச் இருக்குது. அதில் பாதி வந்து மேல் பக்கத்துக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபோல்டை நம்ம பிரித்து விட்டோம்னா இப்போ இந்த கீழ்ப்பக்கத்தை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம்.
எந்த அளவு நீங்கள் தையலுக்கு விடுறீங்களோ, நான் இப்போ 1 இன்ச்சு விட்டேன்னா 1 இன்ச் அளவில் மடித்து தைக்கிறேன். இந்த 7.5 இன்ச் பக்கம் இருக்குல்ல, இதுதான் நமக்கு கீழ்ப்பக்கமாக வரும். இந்த சைடில் தான் நம்ம அந்த பீட்ஸ் ஏதாவது வைக்கிறதா இருந்தாலும் சரி, லேஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் கீழே மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சிட்டு இதை திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ நல்ல பக்கம் மேலே இருக்குது. இப்போ என்கிட்ட தொங்குற மாதிரி லேஸ் இல்லை, இந்த மாதிரி லேஸ் தான் இருக்குது. அதனால நான் இந்த பீட் லேஸை தான் வச்சுக்கிறேன். ஒன் சைடாக பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த லேஸை உள்பக்கமாக வச்சுட்டு அந்த பீட் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி வச்சுருக்கேன். இப்போ ஒன் சைட் கைட் போட்டு இந்த ஓரத்துலேயே நான் தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் லேஸ் வச்சு தைச்சி எடுத்துட்டேன். இப்போ மேல் பக்கம் அப்படியே நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த சைடில் இருக்கல, இந்த 2 சைடும் நம்ம ப்ளீட் பிடிச்சிக்கலாம். இப்போ அந்த ப்ளீட்டோட லேயர் வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி தான் பிடிக்கணும். 2 சைட்லேயும் அதே மாதிரி பிடிங்க. இப்போ எந்த அளவு துணி இருக்கோ, இப்போ நமக்கு 14.5 இன்ச் அந்த சைடில் அந்த துணி இருக்கும்ல, அது வந்து 3 இன்ச்சு வர மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ அந்த 14.5 இன்ச்சும் நான் 3 இன்ச்சு அளவில் ப்ளீட் பிடிச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 3 இன்ச்சு அளவில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ப்ளீட் பிடிச்சிக்கலாம். இதையும் மேல் பக்கமாக பார்த்த மாதிரி தான் அந்த ப்ளீட் இருக்கணும். அப்போ தான் அந்த லேயர் வந்து நமக்கு அடுக்கடுக்காக வரும். உங்களுக்கு லூஸ் வர துணியெல்லாம் இந்த சென்டரில் இப்படி தள்ளி விட்டுக்குங்க. இப்போது நம்ம இதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் உங்களால் அப்படியே ப்ளீட் வைக்க முடியலன்னா நீங்கள் ப்ளீட் எடுத்துகிட்டு குண்டூசியால் பின் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அது மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம 2 சைடும் ப்ளீட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மேல் பக்கத்தோட சென்டரை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இது மாதிரி 2ஆக மடித்து அதோட சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக தைச்சி வச்சுருக்கோம்ல, இதை ஸ்லீவோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பேட்டர்னில் சென்டரை வந்து இது மாதிரி 2ஆக மடித்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சென்டர்லேருந்து இந்த சைடில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து அந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2 இன்ச்லேருந்து இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டில் 3 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த 3 இன்ச்சு கேப்பில் நம்ம அந்த ப்ளீட் பிடிச்சோல, அதை கரெக்டாக இது மாதிரி வச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த லாஸ்ட்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த கேப்பில் இதை வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த சென்டரில் இருக்க லூஸெல்லாம் அது அப்புறம் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, 2 சைட்லேயும் அந்த 3 இன்ச்சை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக இது மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கத்தில் நம்ம 3 இன்ச்சு அந்த கேப்பில் வச்சு தைச்சோம். அதே மாதிரி அந்த 3 இன்ச்சு ப்ளீட் பிடிச்சி தான் அந்த 3 இன்ச்சு கேப்பில் வச்சு இது மாதிரி வைங்க. வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சென்டரில் இந்த அளவு கேப் இருக்கிற மாதிரி துணி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த ஸ்லீவில் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருப்போம் சென்டரை மார்க் பண்ணி. அதே மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருப்போம். அந்த சென்டர் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சென்டர்லேருந்து இந்த சைடில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்கோ அதை வந்து ப்ளீட் பிடிச்சிக்குங்க. அந்த ப்ளீட்டை ஒட்டின மாதிரி இது மாதிரி ப்ளீட் பிடிச்சிக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் எந்த அளவு கேப் இருக்கோ அந்த அளவு ப்ளீட் பிடிச்சிக்குங்க. நம்ம ஏற்கனவே ப்ளீட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த ப்ளீட்டுக்கு கண்டினியூவாக வர மாதிரி அதை ஒட்டின மாதிரியே ப்ளீட் பிடிச்சிக்குங்க. இப்படி ப்ளீட் பிடிச்சிட்டே வந்து அந்த சென்டர் ஆர்க் கட் பண்ணிருக்கோம்ல, அங்கே நிறுத்திக்குங்க. இப்போ இந்த சைடில் எந்த அளவு லூஸ் இருக்கோ அதை அந்த ப்ளீட்டை ஒட்டின மாதிரியே ப்ளீட் பிடிச்சிக்கலாம். நம்ம 2 சைடும் ப்ளீட் பிடிக்கும் போது இந்த சைடு இருக்க ப்ளீட்டும் சென்டரை பார்த்த மாதிரி இருக்கணும், இந்த சைடில் இருக்க ப்ளீட்டும் சென்டரை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம ஏற்கனவே பிடிச்ச ப்ளீட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், சென்டரை பார்த்த மாதிரி. அதே மாதிரியே தைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த லேயர் வந்து அடுக்கடுக்காக வரும். இப்போ நம்ம இதை வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதை நீங்கள் போடும்போது தான் அந்த லேயர் வந்து இறங்கி அந்த அடுக்கடுக்காக அழகாக தெரியும்.
நீங்கள் இதை விட இன்னும் தொங்குற மாதிரி லேஸ் வச்சிங்கன்னா அது இன்னமும் அழகாக இருக்கும். அந்த வெயிட்டுக்கு வந்து அது கொஞ்சம் இறங்கி தொங்கும் போது அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தைச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.